சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டல மகர விளக்கு காலங்கள் வந்துட்டாவே ஐயனோட விரத முறைகளையும் சேர்த்து பலவிதமான குழப்பங்களும் கடந்த 5-6 வருஷமாக உருவாகிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவருக்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு? பாபுரனை பாவராக மருவி வழிபட்டுட்டு வர்றாங்களே, இது சரியான வழிபாடா அப்படின்ற மிகப்பெரியமான ஒரு குழப்பங்கள். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு வரலாற்று மறைப்பு என்பதாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, பகவானே பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போல் ஐயப்பனுக்கும் மணிகண்ட அவதாரமும் கேரள ஆரியவர்மன் என்ற அவதாரமும் இருக்கிறது. அப்போ இது இருவேறு அவதாரங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பாபுரனுக்கும் என்ன தொடர்புன்னு நமக்கு புரியும் பகவானே. அப்போ எல்லாத்தையுமே நம்ம குழப்பணும் அப்படின்னா எதுவுமே உண்மை இல்லைன்னு தான் நம்ம முடிவு பண்ணணும். இதுதான் உண்மை. சரிங்களா பகவானே? அதற்கான விளக்கத்தை நம்ம எவ்வளவோ முறை சொல்லியிருந்தோம். சென்ற முறை நம்ம வீடியோலையும் நிறைய பக்தர் கேட்டதுனால பாபருக்கும் ஐயப்பனுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கும்போது அதற்கான ஒரு கோடிட்டு காட்டியிருந்தோம். கண்டிப்பாக இருக்குது பகவானே, பாபருக்கும் தொடர்பு இருக்குது, பாபுரனுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி சாமி அப்படின்னு. நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி மூலியமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு நான் ஷார்ட்டாக முடிக்கணுமோ அந்தளவுக்கு முடிச்சுக்கிறேன் பகவானே. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக சொல்லணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். சரிங்களா பகவானே? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரசுராமரால் தென் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் சாஸ்தா வழிபாடு பிரபலியமாக இருந்துச்சு. அது எல்லாரும் அறிந்த ஒன்று தான். இன்றளவும் அது இருக்குது. அதே போல தான் அந்த மணிகண்ட அவதாரத்தை பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சபரிமலை சாஸ்தா ஐயப்பனும் ஒன்று. சரிங்களா? அப்போ பந்தல அரண்மனை என்பது கிபி 904ஆம் நூற்றாண்டில் உருவாகுது. சரிங்களா? அப்போ பாண்டிய ஆட்சி செய்த மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் சோழர்களாலையும் சில படைகளாலையும் அவங்க போடுறாங்க. போரிட்டு அவரால் சில வம்சங்கள் அதை பிரிஞ்சு போய் என்ன ஆகிறாங்க, செங்கோட்டை, இலத்தூர், பூஞ்சார், பந்தளம் இந்த இடங்களை போய் தஞ்சம் புகுந்து அவங்களுடைய ராஜ்யத்தை டெவலப் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி டெவலப் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக 10 தாமரை இதழ்களை கொண்ட பத்மதளம் என்ற ஒரு பெயர் வைக்கிறாங்க. அது நாளடைவில் பந்தளமாக மாறுகிறது. இதுதான் பந்தளத்தோட முழு பெயர். சரிங்களா? அதன் பிறகு 10ஆம் நூற்றாண்டுகளில் வாணிபம் செய்வதற்காக தமிழக கேரள எல்லைகளில் வாணிபம் செய்வதற்காக அச்சங்கோயில் பாதையத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாதையில் உதயணன் என்ற ஒரு கொள்ளையன் அங்கே உள்ள வாணிபம் செய்கிறவங்களை அடித்து கொலை செய்து மிகப்பெரிய ஒரு அட்டியுலங்களை செய்து அவனுடைய ராஜ்யம் மேலோங்குது. அதன் பிறகு என்ன செய்கிறான், இதோடு நம்ம ராஜ்யம் நிற்கக்கூடாதுன்னு படிப்படியாக தலப்பாறை, இஞ்சிப்பாறை கோட்டை, கரிமலையில் அவனுடைய காட்டு ராஜ்யத்தை அவர் டெவலப் பண்ணுறாரு. சரிங்களா? அதே போல் பந்தல காட்டுக்குள்ளேயும் அவர் ராஜ்யத்தை டெவலப் பண்ணிவிட்டு அங்கே உள்ள சின்ன குக்கிராமங்களை போய் கொள்ளையடித்து அவர் வாழ்ந்துட்டு வர்றான். அப்போ ஒரு முறை பந்தளத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே அவருக்கு இளவரசியை பார்த்தோன்னே, எத்தனை நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ளேயே வாழ்கிறது, இப்போ இளவரசியை திருமணம் முடிச்சிட்டோம்னா நம்ம ராஜவம்சத்தை சேர்ந்தவராக மாறிடுவோம் அப்படி சொல்லி அவர் இளவரசியை பெண் கேட்குறாரு. பந்தள அரண்மனை அதை மறுக்கிறாங்க. அதன் பிறகு கோபமுற்ற உதயணன் என்ன பண்ணுறாருன்னா, பந்தள அரண்மனையை புகுந்து அடித்து நொறுக்கி இளவரசியை கடத்தி கொண்டு போய் கரிமலையில் வச்சு அவங்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்குறாரு. உங்களுக்கு 1 மாத காலம் நேரம் கொடுக்குறேன், நீங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கன்றாங்க. அதன் பிறகு உதயணன் என்ன பண்ணுறாருன்னா, தர்மசாஸ்தா வழிபாடு என்பது சபரிமலையில் தமிழக கேரள மக்கள் ரொம்ப ஆர்வமாக போய் வணங்கிட்டு வந்திருக்காங்க. இதை அறிஞ்ச உதயணன் என்ன பண்ணுறான், அங்கே போய் கொள்ளையடிக்கிறதுக்காக போகிறான். அங்கே உள்ள மக்களெல்லாம் அடித்து உதைக்கிறான். ஐயப்பனோட விக்கிரகத்தை அடித்து நொறுக்கி அதை தீக்கிரையாக்குறான். அதை தடுக்க போன நம்பூதிரியை அவன் கொலை செய்கிறான். அந்த நம்பூதிரியின் மகனாக ஜெயந்தன் என்றவன் அப்பொழுது அந்த இடத்துல இல்லை. அவர் பார்க்கும் பொழுது சபரிமலையே ஒரு தீக்கிரையாக
ஐயனோட விக்கிரகம் உடைச்சி காணப்படும் போது ஆத்திரம் விடுறான். ஒரு சபதம் இருக்கிறான், இந்த சபரிமலையை மீட்டெடுப்பேன், உதயணனை நான் அழிப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அருகில் உள்ள சிற்றரசர்கள் மிராசுதாரர்கிட்ட போய் அவர் வந்து முறையிடுறாரு. பகவானே உங்களுடைய படைபலத்தை கொடுங்க, இந்த மாதிரி சபரிமலை கோயிலை மீட்டெடுக்குன்னு கேட்கும்போது உதயணனுக்கு பயந்துட்டு யாருமே அதை முன் வரலை. அப்போ மனிதர்கள்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்கன்னா நம்ம யாரை கடைசியில் கைப்பிடிப்போம்? இறைவனைத்தானே. அதே போல தான் பொன்னம்பலம் மேடு, இப்போ மகர ஜோதி தெரிகிறது, அந்த ஆள் நடமாட்டமே போகக்கூடியாத அந்த காலகட்டத்தில் ஜெயந்தன் அங்கே போய் தவம் இருக்கிறாரு. இதற்காக சபரிமலையை மீட்டெடுப்பதற்கும் உதயணனை கொலை செய்வதற்குமான அந்த தியானத்தில் தனக்கு ஒரு சக்தி, தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று ஒரு கடும் தவம் இருக்கிறாரு. அப்போ தர்மசாஸ்தா என்ன செய்கிறாரு, மணிகண்டன் என்ன பண்ணுறாரு, அந்த இளவரசியோட கனவுலையும், கரிமலையில் இருக்கிற இளவரசியோட கனவுலையும் ஜெயந்தனோட கனவுலையும் ஒரு தோன்றி என்ன சொல்கிறாரு, இளவரசிகிட்ட கவலைப்பட வேண்டாம், உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருவர் நபர் வருவார்ன்றாரு. ஜெயந்தன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கரிமலை உச்சியில் போய் அங்கே உள்ள பந்தல இளவரசியை நீங்கள் காப்பாற்றிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு என்னுடைய சக்தியால் ஒரு மகன் பிறப்பான், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்னு சொல்லிட்டு அவர் கனவுல மறைஞ்சிடறாரு. இந்த ஜெயந்தன் என்ன பண்ணுறாருன்னா, உதயனை அழிக்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு பலம் இருக்கிறதுனால போர்க்கலைகளில் அத்தனை போர்க்களையும் கற்ற தேர்ச்சி பெற்றவனாக போய் வசந்த நேரம் பார்த்து கரிமலையில் அந்த படை வீரர்கள்லாம் யாருடைய உதயனனோட படை வீரர்கள்லாம் வீழ்த்திட்டு இளவரசியை கூட்டுட்டு வர்றாரு. அப்போ பந்தல அரண்மனை என்ன பண்ணுறாங்கன்னா, 21 நாட்கள் வர்றோடனே 21 நாள் தவசம் பண்ணி அவங்க இளவரசி இறந்ததாக ஒரு முடிச்சிடுறாங்க. அப்போ இது அறிஞ்ச ஜெயந்தன் நினைப்பார், அவர் திருமணம் முடிச்சுட்டு மீண்டும் பொன்னம்பலம் மேட்டுக்கே போய் அவங்களுடைய தவத்தை தொடர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. சரிங்களா? இன்னும் சரியாக சொல்லணும்னா 14/1/1095 அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு ஐயனோட அருளால் பிறந்ததால் ஆரியன் என்று பெயர் சூட்டுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆரியன் என்ற பெயர் சூட்டி அவனுக்கு அனைத்து விதமான போர்க்கலை பயிற்சிகளையும் அரசியல் ஞானங்களையும் அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? ஒரு 12-13 வயசு ஆகும் பொழுது அவனுடைய திறமையை பார்த்துட்டு ஜெயந்தர் என்ன பண்ணுறாரு, இதற்கு மேல் ஆரியனை இங்கே வைத்திருப்பது நல்லதல்ல சொல்லி ஒரு பந்தல அரண்மனைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை கொண்டு ஆரியன் பந்தல அரண்மனைக்கு போகிறாரு. அப்போ அங்கே பந்தல அரண்மனை பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய சகோதரி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, நம்ம சகோதரிக்கு எதுவும் ஆகலை, அவனுடைய பையன் அப்படின்ற போது அந்த அரண்மனையில் ஆரியன் வந்து வளர்கிறாரு. அங்கே உள்ள படை வீரர்களையும் மல்லர்களையும் அவர் சண்டையிட்டு ஜெயிக்கும் போது மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு ஒரு போர்த்திறமை இருக்குது, இவர் சாதாரண குழந்தை இல்லை அப்படின்ட்டு அந்த பந்தல அரண்மனை மக்களும் பந்தல ராஜாவும் நினைச்சிட்டு அவரை ஒரு படை தளபதியாக இளவரசராக நியமிக்கிறாரு. அந்த படை தளபதிகளுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க, கேரளவர்மன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அதன் பிறகு இவர் ஆரிய கேரளவர்மனாக பந்தளத்தில் அவர் வளர்ந்து வர்றாரு. அவருடைய நோக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உதயணனை அழிக்கணும், சபரிமலையை மீட்டெடுக்கிறது தானே பகவான் ஐயப்பன் ஒரு சக்தியாக பிறப்பெடுத்திருக்காரு. அப்போ அடிக்கடி காட்டுகளில் சபரிமலை காட்டில் போய் தியானம் இருந்துட்டு இதற்கான படைபலத்தை திரட்டுறதுக்காக ஒவ்வொரு சிற்றரசர்கள்ட்டையும் அவர் போய் உதவி கேட்குறாரு. சரிங்களா? அப்படி பூஞ்சார் என்ற அரசர்கிட்ட மான விக்கிரம பாண்டியன்ட்ட போய் இவர் உதவி கேட்க போகும் பொழுது அங்கே உதயணன் அந்த மான விக்கிர பாண்டியனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அந்த பாண்டியனால் ஜெயிக்க முடியல. அப்போ இவர் மதுரை மீனாட்சி நினச்சி வேண்டிக்கு இருக்கும்போது யானை மேலே ஒரு பாலகன் வருகிறார், ஆரிய கேரளவர்மன் வந்து உதயணனை தாக்கி அவரை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் கையில் ஒரு பிரம்பை கொடுக்குறாரு பகவான், நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு போங்க, உங்களுடைய ராஜ்யத்தை அரசாட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்பை கொடுக்குறாரு. இப்பையும் சபரிமலையில் நம்ம பிரம்பு கொண்டு போகிற பார்த்தீங்களா, அதுக்கு தான் தொடர்பு. சரிங்களா? நீங்கள் பயப்படாமல் போகணும். இன்னும் அந்த பூஞ்சார் அந்த அரச மக்கள் இன்னும் அந்த பிரம்பை வணங்கிட்டு தான் வர்றாங்க. சரிங்களா? அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, பல இடங்களில் போய் இவர் வந்து படைபலத்தை திரட்டுறாரு. களரி பயிற்சிகள் நிறைய படைப்பலர்களை உருவாக்கி ஒரு திட்டமிட்ட ஒரு குழுவாக மாற்றுறாரு.
சரிங்களா? அப்படி தான் காயங்குளத்துக்கு செல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். காயங்குளத்துக்கு போகும்பொழுது அங்கே உள்ள படை வீரர்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு, அப்போ காயங்குளத்துலேருந்து அந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு ஆரிய கேரளவர்மன் திரும்பும் பொழுது ஒரு தூதுவன் வந்து என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு கடல் கொள்ளையன் இருக்கிறாரு பாபர். அவர் கொள்ளைகளில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை உருவாக்குறாருன்னு ஒரு தூதுவன் சொன்னோன்னே ஆரிய கேரளவர்மன் என்ன செய்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு அந்த பாபரோட போரிடுறாரு. உடல் வலிமையில் மட்டுமல்ல உள்ள வலிமையிலையும் ஆரிய கேரளவர்மனுடைய அந்த தன்மை பிடிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அந்த பாபர் ஐயனுக்கு ஷீடனாக ஒரு தோழனாக மாறுகிறார். சரிங்களா? அதன் பிறகு இவங்க எல்லா இடங்களையும் தலப்பாரமலா வில்லன் மல்லன் அப்படின்ட்டு பல படை தளபதிகளையும் மிக சிறந்த போர் பயிற்சிகளை பெற்ற மந்திரிகளையும் ஒன்றிணைத்து எரிமேலியில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. சரிங்களா? எரிமேலியில் ஒரு கூட்டத்தை கூட்டி முதல் போர் வந்து யார் தலைமையில், பாபருடைய தலைமையில் உதயணன்கிட்ட போடுறாங்க. அந்த இடத்துல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னு உடனே உதயணன் ஆத்திரமுற்று அந்த பயிற்சி அளித்தார் பார்த்தீங்களா, அந்த பெண்ணோடைய கடத்தி கொண்டு போய் கொண்டுறாரு. இதை அறிஞ்ச ஆரிய கேரளவர்மன் என்ன பண்ணுறாரு, நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா உதயணன் எங்கே இருக்கிறாரு, கரிமலையில் அவருடைய இஞ்சிப்பாறை கொட்டை கரிமலை இந்த மாதிரி இடங்களில் அவர் இருக்கிறனால அந்த இடங்களுக்கு போகும் பொழுது, ஏன்னா ஐயன் பயணம் செய்த இடமல்லவா அப்படின்ட்டு ஆரிய கேரளவர்மன் என்ன சொல்கிறாரு, 56 நாட்கள் நம்ம 40 நாள் விரதம் இருக்க யோசிக்கிறோம். பகவான் ஐயப்பனால் சக்தியாக உருவெடுக்கப்பட்ட ஆரிய கேரளவர்மன் 56 நாள் விரதம் இருந்து அவர் எரிமேலியில் ஒரு காட்டுவாசியோட போனத்தானா நம்ம வந்து இது பண்ண முடியும், தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுன்னு சொல்லி சாயங்களை பூசி, சரிங்களா, ஆலங்காட்டு படை வீரர்களோட எல்லாரோடைய சேர்ந்து சாயங்களை பூசி அவர் எரிமேலிருந்து பயணமாக தொடங்குறாரு. இப்போ புரியுதுங்களா? எரிமேலில் எதுக்கு பேட்டை தொடரமுன்னு இதற்கும் அதற்கு தான் தொடர்பு. அப்போ இவர் போகும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவர் ஐயனுடைய தலைமையில் போகும் பொழுது ஒரு பிரமிப்பான உருவங்கள், நமக்கு முன்னாடி ஒரு அப்பா போனால், நம்முடைய அப்பா போனால் நம்ம எப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு போவோமோ அதே போல் இவர் ஐயப்பன் உருவாக இருக்கக்கூடிய கேரள ஆரியவர்மன் போகும் பொழுது பின்னாடி வர்ற படை வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியங்கள். அப்படின்போது ஐயப்பன் கையில் எந்த ஒரு ஆயுதங்களே கிடையாது, முன்னேறி போகிறாரு. போகும் பொழுது கடுத்தன் பெரிய கடுத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போய் உதயணனை கரிமலையில் வெட்டி வீழ்த்துறாரு. சரிங்களா? அதன் பிறகு தான் இவர் ஆரிய கேரளவனும் படைபலங்களோடு சேர்ந்து போய் பம்பையில் இறந்த போர் வீரர்களுக்கு, ஆரிய கேரளவர்மனோட எண்ணங்களை பாருங்கள், நம்ம எதிரிகளாக இருந்தால் இது பண்ண மாட்டோம், இவர்களுக்கும் எதிரிகளோட படை வீரர்களுக்குமே அங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு. இப்போ பம்பையில் இருக்குது பார்த்தீங்களா, தர்ப்பணம் கொடுக்கறது இதுதான் கணக்கு. சரிங்களா? கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக நீலிமலை வாயிலாக மேலே ஏறி எல்லாருமே போகிறாங்க. அப்போ ஆயுதங்களோட சன்னிதானத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு மரத்து மேலே ஆயுதங்களை பூரா வைக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்களா, சரங்குத்தி. சரிங்களா? அந்த சரத்தை எல்லாமே ஆயுதங்களை போட்டுட்டு அங்கே போய் ஜெயந்தன் யார், ஆரிய கேரளவர்மனுடைய தகப்பனார், அங்கே ஐயப்பனோட விக்கிரகத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே போய் ஆரிய கேரளவர்மன் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக இது பண்ணும்போது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் ஒரு இடத்துல வந்து தியானம் பண்ணுறாரு. அந்த தியானம் பண்ண இடம் தான் மணிமண்டபம். சரிங்களா? இந்த மணிமண்டபத்தில் உட்காந்து வைக்கும்போது அங்கே இருக்கிற அனைவருக்குமே அந்த ஆரிய கேரளவர்மனானது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மக்களுக்கும் அந்த ஜெயந்தனுக்கும் தெரிகிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை, அந்த மணிகண்ட அவதாரத்தோடைய விக்கிரகத்தை ஆரிய கேரளவர்மன் அவர் கையாலேயே பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த பிரதிஷ்டை பண்ணுற நேரத்தில் பொன்னம்பல மேட்டில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜோதி ரூபத்தில் வந்து ஐயப்பன் வந்து அங்கே ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. அது அனைத்து மக்களும் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்க எப்படி பரசுராமரால் பிரதிஷ்டை செய்ய பொழுது என்ன ஒளிவட்டம் தெரியுதோ அதே ஒளிவட்டம் அங்கேயும் தெரியுது.
இதை பார்த்துட்டு பக்தர்கள்லாம் பரவசம் அடைகிறாங்க, மக்கள் எல்லாம் பரவசம் அடைகிறாங்க. திரும்பி பார்க்கும் பொழுது ஆரிய கேரளவர்மன் அந்த சிலை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவர் மறைகிறார். அப்போ எல்லாரும் புரிகிறாங்க, பகவானே நம்மகிட்ட இத்தனை நாளும் வாழ்ந்தது அந்த மணிகண்டன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வணங்கி இப்போ இருக்கிற இந்த ஆரிய கேரளவர்மன் தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாரு. புரியுதுங்களா? இப்போ புரியுது அவங்களுக்கு மணிகண்ட அவதாரத்துக்கும் கேரள ஆரிய வர்மன் அவதாரத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதனால் பகவானே இறை வழிபாடு என்பது சரிங்களா, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவான மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் தெளிவாக இருக்கும். அதனால் முடிந்தவரை பாபரை நம்மளை ஒதுக்க வேண்டாம். ஏன்னா ஆரிய கேரளவர்மனுக்கு பாபருக்கும் தொடர்பு இருக்குது. பழைய மணிகண்ட அவதாரத்துக்கும் பாபருக்கும் தொடர்பு கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் பார்த்தீங்களா? அப்படித்தான் அம்பலப்புழா நிறைய ராஜ்யங்களுக்கு சில மரியாதைகள் இன்னும் சபரிமலையில் நடந்துட்டு இருக்குது. ஆலங்காட்டு பேட்டை துள்ளல் என்பது கடைசி பேட்டை துள்ளலாக எரிமலையில் நடக்குது. சரிங்களா? அடுத்ததாக அந்த ராஜ வம்சமான பாண்டிய வம்சமான இருக்கக்கூடிய பந்தல அரண்மனை அந்த உதவி செய்த அனைவருக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த அங்கீகாரம் தான் நம்மளுடைய 18ஆம் படிக்கு எதிர்த்திருக்கிற வாவர் நடை. சரிங்களா? மற்றவங்ககிட்ட அந்த ரெக்கார்டு இல்லாதனால தான் எதுவுமே அவங்களால பண்ண முடியல. புரியுதுங்களா பகவானே? ஒரு விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க பகவானே. அந்த வரலாற்று கதைகளை இருந்ததுனால தான் அதை கொடுத்துருக்காங்க. அதனால் தயவு செய்து பகவானே இனியும் உங்களுக்கு வாவர் மேல் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய சரணத்தால் சகலனுடைய வாட்ஸ்அப் சந்தேகத்திலையும் தாராளமாக இணைஞ்சு உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் பல ஐயன் சார்ந்த தற்போதைய மண்டல மகர விளக்குகளாக கூட்ட நெரிசல்கள் எப்படி இருக்குது இதை பற்றி அப்பப்போ நம்ம அப்டேட் கொடுக்குறோம். நம்ம அடுத்த அன்னதான நிகழ்வும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் இணைஞ்சு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இந்த புனிதமான ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயப்பனோட புகழை பாடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய சரணத்தால் சகோதர சமதியுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. பகவானே சுவாமி சரணம், சுவாமியை சரணம் ஐயப்பா.